அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும். நாம் ஒன்றிணைந்த நிலையில் மட்டுமே தெளிந்து தேர்தல் மற்றும் விழிப்புணர்விற்கான நமது திறனை அதிகரிக்க முடியும் மற்றும் அவற்றின் நிறைவேற்றத்தின் ஒளியில் விடயங்களை பார்க்க முடியும். திருத்தந்தை பிரான்சிஸ் நமது மனிதநேயம் அதன் தாங்குதிறன்களை இழக்காதபடி எல்லாவற்றுக்கும் முன் இருந்த ஞானத்தை தேடுவோம் காண்க சீராக் 1-4 என்றும் இஞ்ஞானமே செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளை முழுமையாக மனித தகவல் தொடர்பு சேவையில் வைக்க உதவும் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜனவரி 24 இப்புதனன்று செயற்கை நுண்ணறிவு மற்றும் இதயத்தின் ஞானம் ஒரு முழு மனித தகவல் தொடர்பு நோக்கி என்ற கருப்பொருளில் 58வது உலக சமூகத் தொடர்பு நாளுக்காக வழங்கியுள்ள தனது செய்தியில் இவ்வாறு உரைந்துள்ள திருத்தந்தை, நாம் எப்படி முழு மனிதராக இருந்து இந்த கலாச்சார மாற்றத்தை ஒரு நல்ல நோக்கத்திற்காக வழிநடத்த முடியும் என்பது குறித்து சிந்திக்கவும் அழைப்பு விடுத்துள்ளார். இதயத்திலிருந்து தொடங்குவோம். இந்தச் செயல்முறைக்குள் நாம் ஒவ்வொருவரும் அவரவர் வழியில் நுழைய வேண்டும் என்றும், ஆனால் அதில் உள்ள அழிவுகரமான மற்றும் மனிதாபிமானமற்ற செயல்கள் அனைத்திற்கும் வெளிப்படைத்தன்மையுடனும் கூர்ந்தறியும் திறனுடனும் விழிப்பாயிருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள திருத்தந்தை, இவை யாவும் தொழில்நுட்ப, அறிவியல் மற்றும் அரசியல் சிக்கல்கள் என்றும், மனித இதயத்திலிருந்து பிறக்கும் ஞானமின்றி இவைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றும் உரைத்துள்ளார். யதார்த்தத்தை பார்க்கும் ஆன்மீக வழியை கடைப்பிடிப்பதன் வழியாகவும் இதயத்தின் ஞானத்தை மீட்டெடுப்பதன் வழியாகவும் மட்டுமே நம் காலத்தின் நவீனத்தை நாம் எதிர்கொள்ளவும் விளக்கவும் முடியும் என்றும், முழுமையான மனித தொடர்புக்கான பாதையை நம்மால் மீண்டும் கண்டுபிடிக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. மேலும் இதயத்தின் ஞானம் என்பது ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையை அடையாளப்படுத்துகிறது, ஆனால் அது நம் உணர்ச்சிகள், ஆசைகள், கனவுகள் ஆகியவற்றில் ஈடுபடுகிறது என்றும், எல்லாவற்றிற்கும் மேலாக அது கடவுளுடனான நமது சந்திப்பின் உள்ளார்ந்த இடமாக உள்ளது என்றும் எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை, அப்படியானால் இதயத்தின் ஞானம் என்பது முழு மற்றும் அதன் பகுதிகள், நமது முடிவுகள் மற்றும் அவற்றின் விளைவுகள், நமது பெருந்தன்மை மற்றும் பலவீனம், நமது கடந்த காலம் மற்றும் எதிர்காலம், நமது தனித்துவம் மற்றும் ஒரு பெரிய சமூகத்திற்குள் நமது உறுப்பினருரிமை ஆகியவற்றை ஒருங்கிணைக்க உதவும் நற்பண்பாக அமைத்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். வாய்ப்பு மற்றும் ஆபத்து. தரவுகளை சேமித்து தொடர்புபடுத்துவதற்கு மனிதர்களை விட இயந்திரங்கள் வரம்பற்ற அதிக திறனை கொண்டுள்ளன என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்றாலும், மனிதர்கள் மட்டுமே அந்தத் தரவுகளை உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. மனிதர்கள் எப்போதுமே தாங்கள் தன்னிறைவு பெற்றவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து, சாத்தியமான எல்லா வழிகளையும் பயன்படுத்துவதன் வழியாகத் தங்கள் பலவீனத்தை வெற்றி கொள்ள முற்படுகிறார்கள் என்று எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.